ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம்ல நடந்த தாக்குதல்ல 26 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையுமே கொந்தளிக்க வச்சிருக்கு. இப்படி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தொடர்ந்து எல்லை தாண்டி வந்து காஷ்மீர்ல நடத்தக்கூடிய தாக்குதல்கள் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் தொடர்கதையா போய்கிட்டு தான் இருக்கு. பஹல்காம் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் பொறுப்பேற்றிருக்கு. இந்த அமைப்பு பாகிஸ்தான்ல செயல்படக்கூடிய லஷ்கர்-இ தொய்பா அமைப்புடைய ஒரு நிழல் அமைப்பு. இப்படி தொடர்ந்து பயங்கரவாதத்துக்கு ஆதரவா செயல்பட்டு வரக்கூடிய பாகிஸ்தானுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது மத்திய அரசு. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தம், அட்டாரி வாகா எல்லை மூடல், அதே போல பாகிஸ்தான் மக்களுக்கு இந்திய விசா ரத்து, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேறணும், இப்படி அடுக்கடுக்கான கடுமையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துட்டு வருது. ஆனா தங்களுக்கும் பஹல்காம் தாக்குதலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு தொடர்ந்து பழைய பாட்டையே பாடிட்டு வருது பாகிஸ்தான். இந்த சூழல்ல தான் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி இப்ப கூடுதல் கவனம் பெற்றிருக்கு. பிரிட்டனை சேர்ந்த ஸ்கை நியூஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனத்துக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில செய்தியாளர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்படி பாகிஸ்தான் நீண்ட நாட்களா பயங்கரவாதத்துக்கு ஆதரவா செயல்பட்டுட்டு வருதே அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அதுக்கு பதில் சொன்ன கவாஜா ஆசிஃப், இதே விஷயத்தை தான் கடந்த 30 ஆண்டுகளா அமெரிக்காவுக்காகவும் மேற்கத்திய நாடுகளுக்காகவும் பிரிட்டனுக்காகவும் பாகிஸ்தான் செஞ்சுட்டு வர்றதா ஒரு அதிர்ச்சிகரமான பதில சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணதுதான் பெரிய தவறா அமைஞ்சு போச்சு அப்படின்னும், அதுக்காக பாகிஸ்தான் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொன்னாரு கவாஜா. அது மட்டும் கிடையாது, அமெரிக்கா கூட பயங்கரவாதத்தை ப்ராக்சிஸா பயன்படுத்தினதா குற்றச்சாட்டையும் முன் வச்சாரு. லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாதம்ங்கிற ஒரு விஷயம் இப்ப இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய சொன்னாரு கவாஜா. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் பல தசாப்தங்களா பயங்கரவாதத்தால கடுமையா பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொன்னாரு கவாஜா. 2019 புல்வாமா தாக்குதலப்ப இந்தியா எடுத்த ராணுவ நடவடிக்கை மாதிரி இப்போ ஒரு நடவடிக்கை எடுத்துச்சு அப்படின்னா நிச்சயமா போர் ஏற்படும் அப்படின்னு சொன்னார். நீண்ட காலமாவே பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிக்குது, பயிற்சி அளிக்குது, இந்த மாதிரி இந்தியா தரப்புல தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தது. இப்ப அது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி கவாஜா பேசி இருக்கிறது மட்டும் இல்லாம அமெரிக்கா மேல ஒரு பழியை போட்டிருக்கக்கூடியதும் முக்கியத்துவம் பெறுது. இப்ப கவாஜா சொல்லக்கூடிய வரலாற்றெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா பாகிஸ்தான்ல கடந்த ஆண்டுகள்லாம் பல கோடிகளை கொட்டியிருக்கு அப்படிங்கிறது உண்மை. 1979 சோவியத் யூனியனுடைய ரெட் ஆர்மி ஆக்சஸ் ஆத்த கடந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள புகுந்தது. ஆப்கன்ல சோவியத் யூனியனுக்கு எதிராக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானுடைய முஜாஹிதீன் அமைப்பு அமெரிக்காவுடைய நிதியுதவியோட போரிட தொடங்குது. அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன் ஆப்கானிஸ்தானுடைய முஜாஹிதீன் தலைவர்களை வெள்ளை மாளிகைக்கே அழைச்சு பேசியிருந்தார். இதனால தலிபான்களை வளர்த்து விட்டதே ஒரு வகையில் அமெரிக்கா தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு கூட காலங்காலமா இருக்கு. 1980களில் பாகிஸ்தான் சர்வாதிகாரி முகமது ஜியா உல் ஹக் மூலமா பண உதவி, ஆயுத உதவியை அமெரிக்கா CIA ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கிச்சு. அதுக்கப்புறமா அல்-கைதா பயங்கரவாதிகள், தலிபான் இவங்களை ஒழிப்பதுக்காக கூட அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு பணத்தை வாரி இறைச்சிருக்கு. 2001 செப்டம்பர்ல அல்-கைதா நியூயார்க்குடைய இரட்டை கோபுரம் மேல தாக்குதல் நடத்தினதும் பயங்கரவாதத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட கை கோத்துச்சு அமெரிக்கா. பல ஆயுதங்களையும் பாகிஸ்தானுக்கு வழங்குச்சு. இன்னைக்கு கூட ஜம்மு காஷ்மீர்ல அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்கள் பயங்கரவாதிகள் கிட்ட இருந்து கைப்பற்றப்படுறத நாம பார்க்கிறோம். 2008 த கார்டியன் வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கையில் 2002 இருந்து அமெரிக்கா வழங்கின $5.4 பில்லியன் நிதியில 70% நிதியை பாகிஸ்தான் தவறாதான் பயன்படுத்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் F-16 விமானங்கள் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்காக அந்த பணம் போயிருந்ததாகவும் சொல்லப்பட்டது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாத விவகாரத்துல நீண்ட காலமாவே பார்க்குறோன்னா ஒரு இரட்டை நிலைப்பாடோட தான் செயல்படுது. அதாவது பாகிஸ்தானுக்கு எதிரான பயங்கரவாதிகள்னா அவங்க கெட்ட பயங்கரவாதிகள், இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகள்னா அவங்க நல்ல பயங்கரவாதிகள். இந்த கொள்கையோட தான் அவங்க பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது பல முறை வெட்ட வெளிச்சமும் ஆயிருக்கு.
அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு தான் வருது. பைடன் அரசாங்கத்தை பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கான உதவியை தொடர்ந்தது. இதுவே போன ஜனவரி மாதம் பொறுப்பேற்றுக்கிட்ட ட்ரம்ப் அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு வழங்கக்கூடிய அந்த USAID நிதியை நிறுத்தி வச்சது. அதே வேளையில் போன மார்ச் மாதம் அமெரிக்க தயாரிப்பான F-16 விமானங்களுக்கான பராமரிப்பு நிதியாக 3390 கோடி ரூபாயை வழங்கவும் அனுமதிச்சது. அது கூட பயங்கரவாத நடவடிக்கைக்கு எதிரான ஒரு நிதி தான். நிச்சயமா இந்த நிதியை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற நிர்பந்தம் கூட இருக்கு. கொல்லப்புறத்துல தாங்கள் வளர்க்கக்கூடிய பாம்புகள் தங்களை மட்டும் கடிக்காது அப்படின்னு நம்ப வேண்டாம். இது 2011 அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருந்த ஹிலரி கிளின்டன் பாகிஸ்தானுக்கு விடுத்த எச்சரிக்கை. அவங்க சொன்ன வார்த்தைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது 2014 பெஷாவர் பள்ளிக்கூடத்தில் நடந்த தாக்குதலில் 132 மாணவர்கள் கொல்லப்பட்ட போதுதான். யாரா இருந்தாலும் பயங்கரவாதம் அப்படிங்கிற பாம்புகளை வளர்த்தா அதுக்கான விலையை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் விதி. பயங்கரவாத விவகாரத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாத தண்டனையை கொடுப்போம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிச்சிருக்கக்கூடிய இந்த வேளையில பயங்கரவாதத்துக்கு பயிற்சி அளிச்சோம் அப்படின்னு பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருப்பது கூடுதல் கவனம் பெறுது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ தேங்க் யூ அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகளை மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும்? பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். எங்க ஒரு மனுஷன் நம்மள குருவி சுடுற மாதிரி சுட்டுட்டாங்க. அவங்கள நம்ம சும்மா விடலாமா? அவங்களையும் நம்ம துரத்தி குருவி சுடுற மாதிரி சுடணும். பதிலடி அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இந்தியாவனே அவங்களுக்கு பயம் இருக்கணும். இந்தியாக்குள்ள பாகிஸ்தான்ல இருந்து வராங்கன்னா நிச்சயமா இங்க யாரோ ஒரு கருப்பாடு இருக்கணும். அவன் சப்போர்ட் இல்லாம வர முடியாது அவங்களால உள்ளார. முதல்ல அந்த கருப்பாடை கண்டுபிடிச்சு அவனை உதைக்கணும். உலக கோர்ட்டில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி தண்டனை வழங்கணும். தீவிரவாதிகள் புகலிடமாக இருக்கும் பாகிஸ்தானை முற்றிலும் இந்திய ராணுவம் கைப்பற்றி இந்தியாவோட இணைக்க வேண்டும். எங்க இந்திய பிரதமர் கண்டிப்பா இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்து பதிலடி கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு 100% இருக்குதுங்க. அது இன்னைக்கு நடந்தாலும் சரி, நாளைக்கே நடந்தாலும் சரி, கண்டிப்பா நடக்குங்க. கடுமையான நடவடிக்கை இந்திய ராணுவம் கட்டாயமா இதுல எடுத்து பொதுமக்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு நாங்க நல்ல உறுதுணையா இருக்கிறோம்னு ஒரு வலுவான ஒரு உறுதியை கொடுக்கணும்ட்டு இந்த டைம்ல கேட்டுக்கிறேன். தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தருகிறவர்களுக்கு, இங்குள்ள சில அரசியல் கட்சிகள் ஆதரவு தருகிறவர்களுக்கும் மீண்டும் நம்ம அந்த தீவிரவாதத்தை பற்றிய சிந்தனையே வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய பதிலடி இருக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.